மக்களே ரெடியா? தரமான சம்பவம் எல்லாம் இனிதான் காத்துக்கிட்டு இருக்குது. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஆனா அட்மின் மட்டும் பழசுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த அட்மினை மாத்துங்கடா. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லிட்டு அந்த ஷோக்கான ப்ரோமோ வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ப்ரோமோல கூட கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு ஒரு மிச்சர் பின்னாடி உட்காந்துருப்பான். தயவு செய்து அந்த மிச்சர் யாரும் ட்ரோல் பண்ணாங்கன்னா அவன் பாவம் புள்ள பூச்சி. அவனை பத்தி நான் கடைசியில சொல்றேன். அந்த ப்ரோமோக்கான டைட்டில் பாத்தீங்கன்னா ஆளும் புதுசு ஆட்டம் புதுசுன்னு போட்டுட்டு அக்டோபர் 2023 போட்டு வச்சிருக்காங்க. தயவு செய்து அந்த அட்மினை மாத்துங்கடா. மண்டை குழம்பி சுத்துறான்னு நினைக்கிறேன். ரொம்ப பாவம். தயவுசெய்து அந்த அட்மினை மாத்திருங்க. இப்ப 2024 மாத்திட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் அந்த ஷோ பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ பிக் பாஸ்க்கான ஷூட் வந்து இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதாவது இந்த டான்ஸ்க்கான ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்குது போல. அது மட்டும் இல்லாம சில பேர் உள்ள வர்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ஸ்டோரியில டிஃபரெண்டா நிறைய விஷயங்களை வச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா பிக் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி வைக்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த மழை வந்தாலும் சரி, நம்மளோட பாண்டிங்க பிரிக்க முடியாது அல்லவா அப்படின்ற மாதிரி கைகோத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது நமக்கு தெரியல. பட் இவங்களை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொன்னாலும் நீங்க என்ன போட்டு அடிக்கதான் போறீங்க. என்னடா 100 பேர் சொல்லிட்டாரு, 200 பேர் சொல்லிட்டு என்ன அடிக்கதான் போறீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ அபிஷியலா இன்னைக்கு காலைல விகடன்ல கூட விட்டாங்க, நீங்க கண்டிப்பா பாத்துருக்கலாம். ஒரு 18 பேருக்கான நேம் வந்து அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த 18 பேர்ல ஒரு 16 பேர் நான் சொன்னதாங்க. பட் அதுல ஒரு சில பேர் நான் டவுட்ல வச்சிருந்தவங்க பேர் அங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ இந்த 18 பேர் தான் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆரம்பிக்கலாமா? சோ இதுல முதல் இடத்துல இருக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாலின் ஜோயா அவர்கள். நான் ப்ரோ ஜாலின் ஜோயாவா உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாதான். ஜாலின் ஜோயா உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு. பட் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனாலும் ஒரு டவுட்ல வச்சிட்டு இருந்தேன். ஏன் அந்த டவுட்ல வச்சிட்டு இருந்தேன்னா இந்த கேரளா இஷ்யூ ஒன்று நடந்துச்சுல, அப்ப ஜாலின் ஜோயா பேரும் அடிபட்டு ஜாலின் ஜோயாவா நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் தேவையில்லாம இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜாலின் ஜோயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ இப்படிலாம் பண்றாங்களே, நான் பிக் பாஸ் எல்லாம் வரமாட்டேப்பான்னு சொல்லி நிறைய விஷயங்களை போட்டிருந்தாங்க. சோ அதை வச்சு நம்ம அவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தோம். பட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க, ஜாலின் ஜோயா உள்ள இருக்காங்க. டிஆர்பி காண்டி நாங்க என்ன வேணும் பண்ணுவோம்ல, அதனால ஜாலின் ஜோயா உள்ள இறக்குவோம்லன்னு சொல்லி இறக்கிட்டாங்க. அவங்க உள்ள போய் என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் வெளியே நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிடிஎஃப் உள்ள போல, அவர் வெளியே தான் இருக்க போறாரு. கண்டிப்பா உள்ள ஏதாவது ஜாலின் ஜோயா சண்டை போட்டாலோ இல்ல ஜாலின் ஜோயாக்கு ஆப்போசிட் யாரா சண்டை போட்டாலோ வெளியே நம்ம அண்ணன் களத்துல இறங்கி வீடியோ போடுவார், நான் நம்பிக்கையா இருக்கேன். அண்ணே விட்டாயின நீங்க தான் காப்பாத்தணும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அனீஸ் அவர்கள் பால் டப்பான்னு சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ பால் டப்பா அவர்களுமே இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு அபிஷியலாவே நியூஸ் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்கப்பா, நிறைய ஆர்டிகல்ல வர ஆரம்பிச்சு அபிஷியலா விகடனே விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையா தான் இருக்கும். பட் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவங்க நான் ஒரு கொஸ்டின் மார்க்ல வச்சிருந்தேன். அதே ஒரு ஸ்டோரியா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு, பிக் பாஸ் கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் ஒரு கொஸ்டின் மார்க்ல வச்சிருந்தேன்னா, இவரே ஒரு பிக் பாஸ் மெட்டீரியலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், அவரே நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து பிக் பாஸ் மெட்டீரியல் ஆவாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள பேசணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், டாஸ்க்னா இறங்கி சண்டை செய்யணும், எல்லாமே இருக்கணும். சோ ஒரு இன்ட்ரோவர்ட்டால சர்வே ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா என் சைட்ல இருந்து நான் டவுட் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் அடுத்த மந்த் ஏதோ ஈவெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு கான்செர்ட்லாம் இருக்கு போல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த வீட்டுக்குள்ள போவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து அபிஷியலா ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. பட் இப்பவுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மேபி இந்த பிக் பாஸ் அந்த கிராண்ட் லான்ச் அப்போ வந்து ரேப் மாதிரி ஒரு பாட்டுலாம் பாடிட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. மேபி அப்படி பாட்டு பாடிட்டு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இது என் சைடு நான் பர்சனலா வச்சிருக்க ஒரு கொஸ்டின் மார்க். அவருமே அவரோட ஸ்டோரியில பிக் பாஸ் சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் விஷால் அவர்கள். நான் இதை சொல்லியிருந்தேன், கண்டிப்பா சொல்லியிருந்தேன், நீங்க பாத்துருப்பீங்க. பட் இவரை வந்து நான் ஒரு வைல்ட் கார்டுல தான் வச்சிருந்தேன். ஏன்னா இவர் வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு, ஆனா வைல்ட் கார்டா தான் உள்ள போவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இப்ப அபிஷியலா வரதா சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் நண்பர்களே. இந்த சீசனை பொறுத்தவரைக்கு நீங்க பிக் பாஸ்க்குள்ள சீரியல் பார்க்க போறீங்க. பட் அந்த சீரியல்ல உடைக்கிறதுக்கு உள்ள வந்து ஒரு ஆள் போறதா ஒரு நியூஸ் இருக்குது. லைனா பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஜாக்லின் அவர்கள், விஜய் ஜாக்லின் அவர்கள். இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா அபிஷியலா இப்ப நியூஸ் வந்துட்டு. ஜாக்லின் அவர்களுக்கு இந்த ஷோ வந்து அடுத்த ஒரு மார்க்கெட் கொடுக்கும் நான் நம்புறேன். ஏன்னா முன்னாடி பயங்கரமா விஜய் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம ரக்ஷன் கூட சேர்ந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேரே பயங்கரமா இருக்கும். பட் வர யார் கண்டுபிடிச்சோ தெரியல, யார் உள்ள வந்தாங்களோ தெரியல, ஜாக்லின்லாம் அப்படியே ஆள் காணாம போயிட்டாங்க. பட் இந்த இடம் அவங்களுக்கு அவங்க கரியருக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு ஆக்டிவான பர்சன், கண்டிப்பா டாஸ்க்னா இறங்கி சண்டை செய்வாங்க. மட்டும் இல்லாம ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் காண்டி பயங்கர வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தரமான சம்பவம் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அவர்கள் உள்ள வர்றத ஒரு நியூஸ் வந்திருக்கு நண்பர்களே. நம்புற கை சும்மா வச்சிருக்கேன்ப்பா, நான் யாரையும் குறி வச்சுலாம் சொல்ல, கையை சும்மா வச்சிருக்கேன். சோ அன்ஷிதா அவர்களும் உள்ள வரதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அன்ஷிதா அவர்கள் உள்ள வராங்கன்னா அதை தொடர்ந்து யார் உள்ள வராங்கன்னா ஆர்னோ அவர்கள். நான் ஒன்னும் சும்மா சேர்த்து சொல்லலப்பா, அப்படிதான் நியூஸ் இருக்குது, ஆர்டிகலும் அப்படிதான் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சீரியல் ஒன்னா நடிச்சாங்களாம். அதனால சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. ஆர்னோ அன்ஷிதா இவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க நண்பர்களே. நான் சும்மா இதை சொல்ல, அப்படியே உங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க, பார்க்கலாம்.
என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சோ அடுத்தது சௌந்தர்யா அவர்கள், இவங்களும் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, சில பல படங்கள்லாம் கூட சைட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடை சீசன் உள்ள வந்தார்ல நம்ம விஷ்ணு, சோ விஷ்ணுவோட ஃப்ரெண்டு, சோ இவங்களும் உள்ள வரதா இப்போ ஒரு நியூஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆக்டிவான பர்சன்ங்க, கண்டிப்பா இவங்களும் ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது, ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடு யாரை எப்படி மாத்த நமக்கு தெரியாது, சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது தர்ஷா குப்தா. தர்ஷா குப்தா உள்ள வராங்களா? என்னப்பா ஆர்மிலாம் ஆரம்பிக்க ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிச்சீங்கன்னா அண்ணனுக்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க, இன்ஸ்டாகிராம்ல மறக்க அனுப்பி விட்டுருக்கேன், அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ தர்ஷா குப்தா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆர்டிக்கல்ல வந்திருக்கு அபிஷியலா, நான் ஒன்னும் உருட்டல. நான் எதுக்குடா உருட்ட போறேன் உங்ககிட்ட, உருட்டலடா, நம்புங்க. சோ தர்ஷா குப்தா உள்ள இருக்காங்க. சோ அடுத்தத பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள், சோ இவங்களையும் கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரீசெண்டா நம்ம விஜய் சேதுபதி ஒரு படம் ஒன்று வந்துச்சு மகாராஜான்னு சொல்லிட்டு, அந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்ச ஒருத்தவங்க தான் இவங்க. சோ இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வரது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் இதான் சொல்லிட்டே இருந்தப்பா இவங்க பேரெல்லாம் முன்னாடி, பட் நீங்க தான் ஒரு பையில நம்பல, என்ன ஒரு பையில நம்ப மாட்டேங்க நண்பர்களே. வர வர எவனா ஒருத்தன் எங்கேயா தூக்கி போட்டு நடிச்சிடறான், அதை வச்சுட்டு மக்கள் என் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க. நம்புங்க, இதுக்கப்புறம் நம்புங்க, 100 நாள் நமக்கு வேலை வாய்ப்பு திட்டம் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க நம்பிதான் ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சோ அடுத்ததா சுனிதா அவர்கள், சொம்ப ஊர்ல போகுதுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள தண்ணி கொடுக்குற சொம்ப சொன்னேன் நண்பர்களே, மத்தபடி நான் வேற எதுவும் குத்தி காட்டல நண்பர்களே. 19 சொல்றேன், சுனிதா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றேன். ஒரு டான்ஸ் இருக்கும், பாட்டுகள் இருக்கும், தமிழ் தெரியாத மாதிரி சில பல நடிப்புகள் இருக்கும், ஏன்னா நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க லைவ் போட்டா தமிழ் அப்படி சொல்லி வருது, பட் ஏதாவது ஷோன்னா அப்படி சொல்லி தமிழ் வருது. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுனிதா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ அடுத்தது நம்ம அருண் அவர்கள், சீரியல் ஆக்டர் தான், எல்லாருமே சீரியல் ஆக்டர் தான். நாங்க எல்லாமே ப்ராடக்ட் தான் உள்ள வச்சிருக்கோம், ஒண்ணுமே நாங்க வெளியிருந்து எடுக்கல நண்பர்களே, அனைத்தும் ப்ராடக்ட். இது எல்லாமே அங்கேயுமா கடந்தது, எல்லாம் இத்து போற மாதிரி இருந்துச்சு, அதனால வீட்டுக்குள்ள தூக்கி போட்டேன்னு சொல்லி போட்டிருக்காங்க போல. சோ அருண் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது சந்தோஷ் பிரதாப், தெரியுதா நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2 days முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் நேத்து ஒரு டவுட் வச்சிருந்தேன், இவர் ஒரு சீரியஸ் பண்றதா ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு நியூஸ் அபிஷியலாவே நிறைய ஆர்டிகல்ல வந்துட்டு இருக்குது. சந்தோஷ் பிரதாப் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க சந்தோஷ் பிரதாப்க்கு. இவரும் உள்ள வரத ஒரு நியூஸ் இருக்குது. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இப்ப சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால வெயிட் பண்ணி பாருங்க. சோ அடுத்தது கோகுல்நாத் அவர்கள், இவங்களும் இந்த வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 2 weeks மேல சொல்லிட்டு இருக்கேன், அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ கோகுல்நாத் அவர்கள் இந்த வீட்டுக்கு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நல்ல ஒரு டஃப் கொடுப்பாரு நண்பர்களே, இவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆக்டிவா இருப்பாருன்னு சொல்லி தோணுது. அடுத்தது நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள், இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது, அபிஷியலாவே வந்துட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன் ட்விட்டர்லயுமே போயிட்டு ஒரு ஸ்பேஸ்ல பயங்கரமா பேசியிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் எல்லாம் பிஆர் வைக்கிறீங்களா அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணனோட ரிப்ளை தரமா இருந்திருக்கு. எனக்கு எதுக்குடா பிஆர், நான் தாண்டா எல்லாரோட தம்ப்லைனா இருக்க போறேன், நான் தாண்டா அடிக்க போறேன், நான் தாண்டா அப்படின்னு மாதிரி பேசியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த வீடோட கிளைமேட் யாரை வேணா எப்படி வேணா சேஞ்ச் பண்ணும். சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அடுத்தது தீபக் அவர்கள், இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர் தான். நம்மளும் 2-3 வாரங்களா சொல்லிட்டு இருக்கோம், பாத்துக்கோங்கப்பா 100 பேரெல்லாம் போட்டேன்னு சொன்னீங்களா, 100 பேரெல்லாம் போடல, ஒரே பேரை தான் ரிப்பீட் போட்டுட்டு. சோ தீபக் அவர்களும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அடுத்தது நம்ம ரஞ்சித், கவுண்டம்பாளையம்டா அப்படின்ற மாதிரி கவுண்டம்பாளையம் ஒரு படம் எடுத்திருக்காருல. சோ இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான், கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம ரஞ்சித் அவர்களும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலா நியூஸ் கிடைச்சிட்டு ஆர்டிக்கல்ல வந்திருக்கு நண்பர்களே, ஆர்டிக்கல்ல வந்திருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஐஸ்வர்யா, சவுண்ட் சரோஜாடா அக்கா உள்ள வராங்கடா, நீங்க எல்லாம் செத்தீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ சவுண்ட் சரோஜா அக்காவும் அந்த வீட்டுக்குள்ள வரது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அக்கா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு மிக்சர் சாப்பிட வந்தேன் மாமா, மிக்சர் இந்த ஆலும் பூசு ஆட்டம் பூசு ஷோல ஒருத்தன் கருப்பு கலர் குடியை போட்டு பின்னாடி மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கானே, அந்த மாதிரி இல்லாம அக்கா மாதிரி எல்லாரும் டஃப்பா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ஒரு மிக்சர் நண்பர்களே, தயவுசெய்து அவனை ட்ரோல் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரோமோல நீங்க பாத்துருப்பீங்க, கடைசியில உட்காந்துருப்பான், அவன் பெருசாலாம் எதுவும் பேசல, அவங்க கிட்ட இருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவன் ஒரு மிக்சர் தான் அந்த ஷோல உட்காந்துருந்தான், அவன் ஒரு மிக்சர் தான். அதே மாதிரி அக்கா இருக்க மாட்டாங்க. சவுண்ட் சரோஜா அக்கா பட்டைய கலப்ப போறாங்கிறதா உண்மை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது பவித்ரா அவர்கள், இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் நண்பர்களே. சோ இவங்களும் இந்த வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ அபிஷியலா நியூஸ் வந்துட்டு. பட் நான் பவித்ரா மேல ஒரு இது வச்சிருந்தேன், நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருந்தேன். ஏன்னா சேலரி அதிகமா கேக்குறாங்க, சோ பவித்ரா வந்து இந்த சீசன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருச்சு, பவித்ரா அவர்கள் உள்ள இருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 18 பேர் வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஆர்டிகல் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல இந்த விஷயம் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. சோ இந்த 18 பேர் தான் உள்ள போக போறாங்க கேட்டீங்கன்னா, இந்த 18ல இருந்து மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 பேர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 16 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்கண்டேஷன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது, சடனா அந்த நியூஸ் டவுன் ஆகுது, ஒரு நியூஸ் வருது, சடனா அந்த நியூஸ் டவுன் ஆகுது, அது என்னன்னே தெரியல. ஏன்னா மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, இந்த லாங்குவேஜ்ல அதை கொண்டு வர்றதுக்காண்டி தான் அந்த ஆளும் பூசு ஆட்டம் பூசு ஒரு ஷோ ரெடி பண்ணாங்க. பட் அந்த ஷோல நடந்த விஷயங்கள் எல்லாமே வேற, அதெல்லாம் நான் அந்த ஷோ வந்த பிறகு கிளியரா மென்ஷன் பண்றேன், இப்ப என்னால மென்ஷன் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. சோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மேபி
என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டவுட்லயே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் போறதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, வைல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த நியூஸ் அப்படியே டவுன் ஆகி சுத்தமா டவுன் ஆயிருச்சு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இந்த 18 பேர்ல யார் மேல நீங்க ஒரு ஹோப் வைப்பீங்க ப்ரோ? இந்த ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு ஷோவா கொண்டு போவார் ப்ரோ. உள்ள வந்து காதல் பண்ணாம கை கோத்து இருக்காம இந்த ஷோ மாதிரி கொண்டு போய் பயங்கர டஃப் கொடுப்பாருன்னா யாரை சொல்லுவேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு ஹைப் ஆரம்பிச்சிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.